அத்தை நீங்கள் கேட்டதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம். எங்கே வைக்கணும்னு சொல்லுங்கள், வச்சுடுறோம். அங்கே உட்காந்துக்கிறாங்க பாருப்பா எல்லாரும், அங்கே வச்சிரு. அப்புறம் அவளுங்க 2 பேரும் எங்க, காயத்ரி நந்தினியா? அவங்க 2 பேரும் அந்த மண்டபத்தாண்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அத்தை. சரிப்பா. நீங்கள்லாம் பார்க்கறதுக்கே ரொம்ப டல்லாகிறீங்க. ரொம்ப சந்தோஷமாக வந்து பொங்கல் வைக்கணும்னு நினச்சா ஆளாளுக்கு ஒரு மாதிரி இருக்கிறீங்க. என்ன பண்ணுறது, எல்லாம் அப்படி ஆகிப்போச்சு. சரி, நீங்கள் எல்லாத்தையும் எடுத்துன்னு போய் வைங்க அங்கே. சரிங்க அத்தை. எம்படி புஷ்பா, ராகுல் பானத்துன்னு வரான் பாரு, அதை நல்லா அலசியே மஞ்சள் குங்கெல்லாம் தடவி வச்சிரு. சரிங்கம்மா, எடுத்துகிட்டு வர சொல்லுங்கள். என்னம்மா புஷ்பா, பசங்க விறகு கட்டையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டானுங்க போல? ஆமாத்தே, விறகு கட்டை மட்டும் இல்லை, பானை குண்டானில் தண்ணின்னு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு போனானுங்க. சரிம்மா. இது என்னம்மா மஞ்சள் குங்குமம் மட்டும் வச்சிருக்கிற, நாமக்கட்டி இல்லையா இங்க? நாமக்கட்டி எதுக்கத்த? நாமக்கட்டி எதுக்கா? நல்லா கேட்டப்போ வாசக்கட்டுக்கெல்லாம் குங்குமம் வைக்கும் போது சுற்றி நாமக்கட்டி வைக்கிறோம்ல, அதை குழைச்சி அழகாக பொட்டு வைப்போம்ல, அந்த மாதிரி தான் பானைக்கும் அழகாக மஞ்சளை பூசிடு, நல்லா வட்டமாக பூசிடு. அதுக்கப்புறமா நடுவில் குங்குமத்தை வச்சிரு, அதை சுற்றி அழகாக அந்த வெள்ளை கலரில் நாமக்கட்டியே வச்சிரு. சரியா? சரிங்க அத்தை. எப்படி பானையில் நல்லா வட்டமாக மஞ்சளை பூசிட்டு நடுவில் பட்டை இட்டுட்டு அதை சுற்றி பொட்டு வை. சரியா? அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. சரிங்க அத்தை, கண்டிப்பாக அப்படியே பண்ணிடுறேன். சரிம்மா, நான் போய் செங்கல் பொறுக்கிட்டு வரேன். சரியா? இப்போதைக்கு ஒன்று தான் கிடச்சிருக்கு, இன்னும் 2 3 தேடணும். இங்கே இருக்கிறதெல்லாம் வெறும் அரைக்கல்லாக தான் இருக்குது. சரிங்க அத்தை. சரிம்மா, நான் வரேன். பானையை கழுவுனது போதும்னு நினைக்கிறேன். நல்லா தண்ணி ஊற்றி குளிப்பாட்டிட்டேன் பானையை. சரி, எடுத்துகிட்டு போயிட்டு மஞ்சள் குங்குமம் வைப்போம். அப்படியே நாம கட்டி கட்டப்பையில் இருக்கான்னு பார்ப்போம். நம்ம பானையை கழுவிட்டியா? கழுவிட்டுமா. நீங்கள் என்னம்மா 3 செங்கலை இவ்வளோ அசல்ட்டாக எடுத்துகிட்டு வரீங்க? இதெல்லாம் என்னம்மா இருக்குது, 3 செங்கல் தானே இருந்தாலும் வெயிட்டாக இருக்குல்லம்மா. நீங்கள் ஓரமாக உட்காந்துட்டு பசங்க கிட்ட சொன்னீங்கன்னா அவனுங்க தேடி எடுத்து கொடுக்க போகிறானுங்க. அவனுங்கள தான் எடுத்துன்னு வர சொல்லியிருப்பேன். இருந்தாலும் எனக்கு அப்படியே மண்டை டார்ச்சராக இருக்குது. சரி, இந்த மாதிரி எதனா வேலை செஞ்சுக்கினே இருந்தால் தான் நான் எதை பற்றி யோசிக்க மாட்டேன். அதனால தான் நானே பண்ணிக்கிட்டு இருக்கேன் எல்லாத்தையும். சரி விடுங்கம்மா, அதையே யோசிச்சுக்கிட்டு இருக்காதீங்க. எனக்குமே நினைக்கிறப்பெல்லாம் கோவமாக தான் இருக்குது. ஆனால் யார் மேலே நம்ம கோவத்தை காட்ட முடியும் சொல்லுங்கள்? கரெக்டு தான். அதனால தான் நான் வேலையை இழுத்து போட்டு பண்ணினுக்கிறேன். சரி, அந்த மஞ்சள் குங்குமத்தை வச்சிரு. எப்படியே அந்த கட்டை பேக்கில் நாம கட்டி இருக்குதுடி, அதையும் எடுத்து வை. சரியா? சுகன்யா கூட சொல்லி அமிச்சா. இரு, நான் கட்டை பேக்கில் இருந்து நாம கட்டி எடுத்துன்னு வரேன், நீ உட்கார் அப்படியே. சரிங்கம்மா. மணி என்னதான் தப்பு பண்ணியிருந்தாலும் தொடப்பு கட்டையிலலாம் அடிச்சிருக்க கூடாது அத்தை. எனக்கு இந்த விஷயத்தில் அத்தை மேலே செம்ம கோவமாக வருது. குழந்தை மூஞ்சி கையின்னு எல்லா இடத்துலையும் கீரல் வேறு. அதெல்லாம் பார்க்கறதுக்கே கொடுமையாக இருந்துச்சு. இந்த வெயில் காலத்தில் எரியாது அதெல்லாம். இப்படி எல்லாமே போட்டு அடிக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. இதெல்லாம் காயத்ரியும் பாவம் தான், அவள் ரொம்பவே பயந்து போயிருப்பா. ஆனால் அதுக்குன்னு அத்தை அடித்ததை நான் எப்போவுமே ஒத்துக்கவே மாட்டேன். குழந்தைங்களை வளர்க்குறப்பவே சின்ன வயசுலேருந்து ஒரு கண்டிப்போட வளர்த்துருக்கணும். அதை விட்டுட்டு ஆசாசியாக வளர்த்துருவாங்களாம், இஷ்டத்துக்கு வாங்கி கொடுத்துருவாங்களாம். இப்போ வந்து கண்டிக்கிறாங்களாம் தொடப்பக்கட்டையை வச்சு. அத்தை சொல்கிறதோ. ஆனால் காயத்ரி பாவம் குழந்தை தனியாக உட்காந்துருக்கா. நான்லாம் இப்படி வேலை செய்கிறப்ப ஓடி வந்து பக்கத்தில் உட்காந்து அக்கா நான் வேலை செய்வா, எனக்கு இதை கொடுங்க அதை கொடுங்கன்னு சொல்லுவாள். இப்போ குழந்தை அமைதியாக உட்காந்துருக்கு. அதை பார்க்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்டா டே, உன் பொண்டாட்டி குழந்தைய போட்டு அந்த அடி அடிச்சிருக்குதியா? நீ என்னடா பண்ணி நின்றா? பிடிங்கி நிந்தியா நீ வீட்டில்? ஏண்டா ஏதோ தப்பு பண்ணிச்சு, கரெக்டு தான். அதுக்குன்னு இப்படியாடா அடிக்கிறதியா? அது மூஞ்செல்லாம் எப்படி இருக்குதியா? கல்யாணம் வேற வச்சிருக்கிறோம்டா. இப்போ அந்த தழும்பெல்லாம் அப்படியே இருந்ததுன்னா நல்லாவா இருக்கும்? அது வீட்டில் மாப்பிள்ளை வேற இருக்கிறான். அவன் முன்னாடியே போட்டு அந்த பொண்ணை மாட்டடிக்கிற மாதிரி அடிச்சு வச்சுக்கிது இந்த ஷில்பா. எங்கேருந்து தான் வந்ததா அதுக்கு இவ்வளோ கோவம்? ச்சே, நானே ஒரு நிமிஷம் அதிர்ச்சி ஆகி நின்றுட்டேன் தெரியுமாடா. அப்படி போட்டு அடிச்சிச்சது. நீ அதிர்ச்சியில் நின்னியா? ஏண்டா அவன் தான் பெத்தவன், ஏதோ அதிர்ச்சியிலையும் பொண்டாட்டி மேலே அந்த பயத்துலையும் நின்று இருப்பான். உனக்கு என்னடா, நீ என்னத்தட்ட பிடிங்கி இருந்த? குறுக்கில் பூந்துருக்க வேண்டி தானே குழந்தைய போட்டு அந்த அடி வச்சிருக்குது. அது அதெல்லாம் நான் கேட்க தானே செஞ்சேன், அடிக்காதன்னு சொல்லிக்கினே இருந்தேன். ஆனாலும் அது கேட்கலடா. ஷில்பா ரொம்ப கோபமாக இருந்தது. குறுக்கிலலாம் யாரும் வராதிங்கன்னு எங்கள் எல்லாருக்கிட்டேயும் சொல்லிச்சு. சரின்னு வேறு வழி இல்லாமல் தான் நின்றுக்கிட்டு இருந்தோம். போங்கடாடி, வயிற்றுச்சலாக வருதுடா. ஆனால் இந்த பசங்களுக்கு என்ன தான் பிரச்சனையாச்சு? எதுக்கு மணிக்கு எதனா வேணும்னா நம்மகிட்ட கேட்டிருக்க வேண்டியதானே, நம்ம வாங்கி தந்துருக்க போகிறோம். எதுக்கு காயத்ரி ட்ரெஸ்ஸை பிடிச்சி இழுத்துக்குன்னு? அதுக்கும் கொஞ்சம் கூட புத்தியே இல்லை. ஏன் தான் இப்படி பண்ணினுக்குதோ தெரில. வர ரொம்ப பிடிவாதம் பிடிச்சினுக்குது. அது அந்த பிடிவாதத்துக்கு தான் வாங்குச்சு அது. நல்லா என்னமோ போடா, பசங்களை நினச்சாலே ஒரே பெஜாராக இருக்குது. ஏண்டா அசோக்குக்கெல்லாம் இந்த விஷயம் தெரியுமா? எப்படி காயத்ரி ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பாளா? தெரியலடா, பாப்பா சொல்லியிருக்கோமா இல்லையான்னு தெரில. ஆனால் எனக்கு ஒரே மன உளைச்சலாக இருக்குடா. அசோக்கு என்னென்னடா நினைப்பான்? உங்களை நம்பி தானடா இந்த வீட்டுக்கு அனுப்புனேன் நான். இப்படியாடா ஆக்குவீங்க என் பொண்ணுன்னு கேட்டால் நான் என்னடா பண்ணுவேன்? என்னடா பதில் சொல்லுவேன்? டே நீ ரொம்பலாம் யோசிக்காதடா. என்னதான் இருந்தாலும் இது பசங்களுக்குள்ளே நடந்த ஒரு சண்டை. கொஞ்சம் எல்லை மீறி போயிடுச்சு. பெரியவங்க நம்ம தலையிட்டு அதை சரி பண்ணியாச்சு, அவ்வளோதான். இதை அப்படி தான் அசோக்கும் பார்ப்பான். உன்னையெல்லாம் ஒன்றும் கேட்க மாட்டான், நீ கவலைப்படாத. சரியா தான்டா சொல்கிறேன். சரி, அப்போ நான் அசோக்குக்கு ஃபோன் பண்ணி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிடுறேன் இப்போவே. அப்போ தான் எனக்கும் மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும், கொஞ்சம் மனசு அமைதியாகும். சரிடா, ஃபோன் பண்ணி பேசு. ஏம்மா, இந்தாண்ட வந்து உட்காருவா. அங்கே புகை அதிகமாக வரும், அப்புறம் இரும்பல் கண் எரிச்சல்லாம் வரும். இப்படிக்காவா?
இருக்கட்டும் பரவாயில்லம்மா, இரும்பல் வந்தாலும் பரவாயில்ல, கண் எரிஞ்சாலும் பரவாயில்ல, நான் இங்கேயே உட்காந்துக்கிறேன். என்னம்மாச்சு? அதை பக்கத்தில் இருக்கவங்க கிட்ட கேளுங்க. பாருங்க, எனக்கு அத்தை உங்க மேலே ரொம்ப கோவமா இருக்குது அத்தை. ஏன்டி என் மேலே கோவப்பட்டுக்கிட்டு இருக்கேன்? நான் என்ன பண்ணேன்? என் பொண்ணு தப்பு பண்ணிச்சு, நான் கண்டிச்சேன். அது ஒரு குத்தமா? அதுக்கு என்ன மாட்டு அடிக்கிற மாதிரி அடிச்சு வச்சிருக்கீங்க அந்த பொண்ணை? கண்டிக்கிறதா இருந்தால் சின்ன வயசுல இருந்தே கண்டிச்சு வளர்த்துருக்கணும் அத்தை. இவ்வளோ பெரிய பொண்ணை போட்டு தொடப்பு கட்டையில் அடிச்சிட்டு இருக்கீங்க. ரொம்ப தப்பத்தை இதெல்லாம். ஏம்மா, எனக்கு அவளை அடிக்கணும்னு எதனா வேண்டுதெல்லாம் என்ன? அவள் பண்ணது சாதாரண தப்பு கிடையாதுமா, ரொம்ப பெரிய தப்புமா. என்னால் தாங்கிக்க முடியல. அதனால தான் கோவம் தீர அடித்தேன் நான் அவளை. இதில் வாயை திறந்தாலே பொய். நான் பண்ணலைன்னு தான் கடைசி வரையும் சாதிச்சுக்கிட்டு இருந்தான். அதனால தான் போட்டு வெளுத்தெடுத்தேன். அவள் பண்ணது தப்பு தான் அத்தை, நான் அதை நியாயப்படுத்தலை. அதுக்கு நீங்கள் அவளை ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு காயத்ரி முன்னிலையில் வச்சு அவளை மன்னிப்பு கேட்க வச்சுருக்கணும். அப்படியே ஒரு 2 அடி போட்டிருக்கலாம், சும்மா கையில் அடிச்சிருக்கலாம், திட்டி விட்டுருக்கலாம். அதை விட்டுட்டு ஒட்டுமொத்த பேரையும் கூட்டுட்டு நடு ஆளில் வச்சு அடிச்சிருக்கீங்க. அதெல்லாம் தப்பு தானே அத்தை. அதுவும் இல்லாமல் மனோஜும் அங்கே தான் இருந்திருக்கான். அவனுக்கும் ஒரு மாதிரி சங்கடமாக இருக்கும்ல. அவன் என்ன நினைப்பான் நம்ம வீட்டு பொண்ணை பற்றி? தப்பாக நினைக்க மாட்டானா அத்தை? நான் அவ்வளோலாம் யோசிக்கலம்மா, ஒரு கோவத்தில் பண்ணிட்டேன். இவ்வளோ பெரியவங்க நீங்களே கோவத்தில் பண்ணிட்டேன்னு சொல்கிறீங்க. அப்போ அது சின்ன புள்ளல அத்தை, அதுவும் கோவத்தில் அப்படி பண்ணியிருக்கோம். நம்ம எடுத்து சொல்லணும், இப்படியெல்லாம் பண்ணாதம்மான்னு சொன்னால் அது கேட்டுக்க போகுது குழந்தை. பாவம் அத்தை, இன்னொரு தடவை இப்படியெல்லாம் அதை போட்டு அடிக்காதீங்க. ரொம்ப சங்கடமாக இருக்குது அதை பார்க்கும்போதெல்லாம். சரிடி அம்மா, இனிமேல் நான் அது மேலே கையை வைக்க மாட்டேன். விட்டுருங்க இந்த விஷயத்த. நானுமே அதை அடிச்சுட்டு ரொம்ப பதறிட்டேன். ஆனால் இன்னொரு பக்கம் காயத்ரி நினச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குடி. அந்த பொண்ணு யார் பேச்சுக்கும் போகாது, அது பாட்டுன்னு இருக்கும். அந்த பொண்ணு போய் இப்படி எல்லாம் பண்ணும்போது எனக்கு கோபம் வரதானே செய்யும். இப்போ மட்டும் இல்லடி, முன்னாடி கூட ஒரு தடவை இந்த ஏதோ கேக்கு விஷயத்தில் பிளேட்டை காலில் போட்டு உடைச்சிருக்கா காயத்ரி காலில். அந்த விஷயம்லாம் எனக்கு இப்போ தான் தெரிஞ்சுது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. ஆனால் அன்றைக்குமே நான் அதை ஒன்றும் பண்ணலை, திட்டி விட்டுட்டேன். அதோட அது அமைதியாக இருந்திருக்கணும்ல, காயத்ரி கிட்ட போயிருக்க கூடாதுல்ல. இப்போ ட்ரெஸ்ஸை பிடிச்சி இழுத்துருக்கு. நாளைக்கு இது வேற எதனா பண்ணுச்சுன்னா என்ன பண்ணுறது? அதான் ஒரு ஆத்திரத்தில் போட்டு அடிச்சிட்டேன். அவள் சில விஷயங்களெல்லாம் ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமாக இருக்காடி. அதனால தான் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதை மாற்றிக்கிட்டான்னு வையேன், உண்மையிலே ரொம்ப நல்லா இருப்பா அவள். சரியா சொல்கிறீங்க அத்தை. அதுக்கு பிடிவாத குணம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அப்புறம் இந்த தனக்கு ஒன்று வேணும்னா அது வேணும்னு நிற்குது, அதை யாரும் எடுத்துக்க கூடாது, அந்த மாதிரி ஒரு புத்தி. அது மாற்றிக்கிச்சுன்னா கூட போதும். மற்றபடி ரொம்ப நல்ல பொண்ணு இது. நல்ல பொண்ணு தான், யார் இல்லைண்ணா. நான் கூட கோவப்பட்டுட்டேன் அது மேலே. மனசே சங்கடமாக இருக்குது. கோயிலுக்கு கூட கூட்டின்னு வர வேணாம்னு சொல்லிட்டா இவ. இல்லைன்னா அதை ஒரு ஓரமாக உட்கார வச்சிருப்பேன் நான். அவள் வீட்டில் இருந்ததே நல்லது தான்மா. நீங்களே கூப்பிட்டுருந்தா கூட அவள் வந்திருக்க மாட்டா. முகத்தில் எவ்வளோ காயம் இருக்குது, அதோட வந்திருப்பாளா அவள்? நீங்கள் வேற. ஆமாம் இல்லை, மூஞ்செல்லாம் வீங்கி போயிருந்தது. ஐயோ சரி, கடன்னு பொங்கலை வச்சுட்டு வீட்டுக்கு போவோம். குழந்தைக்கு பிரசாதத்தை கொடுக்கலாம். கடவுள் நல்ல புத்தி கொடுக்கட்டும் அதுக்கு. பொங்கலை பொங்கி வருதுடி அம்மா, ஏந்துக்கங்கடி எல்லாரும். அப்படியே குழவு போடுங்க. சரிங்கம்மா. என்ன சொல்றீங்க? 2 பேரும் தொடப்பு கட்டியில அடிச்சாங்க அத்தை? ஆமாண்டிய, சாதாரண தொடப்பம் கிடையாது. இந்த ஊட்ட பெருப்புமே அந்த பூந்தொடப்பான் அது கிடையாது. இந்த வாசலெல்லாம் பெருகுவீங்களா, குச்சி தொடப்பான் அது வச்சு விளாசுன்னு விளாசிட்டாங்கடிய. அப்படியே மூஞ்செல்லாம் பட்டப்பட்டியா ஆயிடுச்சு. அதுக்கு பார்க்கறதுக்கே பயங்கரமா இருந்தது. அடி ஒன்னொன்னும் இடி மாதிரி இருந்தது. எதுக்கு இப்படி எல்லாம் அடிக்கணும்? நீங்க 2 பேரும் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? தடுத்து நிறுத்த வேண்டியதானே அத்தைய? குறுக்குல போயிருந்தா எங்களுக்கும் 4 அடி விழுந்திருக்கும். அது கூட பரவாயில்ல, அத்தை யாரையும் குறுக்குல வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் ஓரமா நின்று வேடிக்கை பார்த்தோம். அப்பா அத்தை மாமான்னு எல்லாரும் குறுக்குல போயிட்டு தடுக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணாங்க. யாரையும் அத்தை கிட்ட சேர்க்கல. அதை விளாசினே இருந்தாங்க பாரு, போட்டு பொழந்துக்கிட்டே இருந்தாங்க. அவ அவ்வளோ அடியெல்லாம் எப்படா தாங்கனா? நீ சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கே பயமா இருக்கு எனக்கு. கேட்ட உனக்கே பயமா இருக்குதா? இப்போ பார்த்து எங்களுக்கு எப்படி இருந்திருக்கோம். அதனால தான் நாங்கள் குறுக்கலையே போகல. ரொம்ப அடிச்சிட்டாங்க அம்மா. நாங்களுமே பயந்துட்டோம் பயங்கரமா. அதுவும் இல்லாமல் மணி அழுது நேர்ந்தது. விட்டுருங்க அம்மா விட்டுருங்க, வலிக்குதுன்னு. உனக்கே தெரியும்ல அது எப்படி அழுவோன்னு. செம்மையாக அழுதுச்சு. இப்படியெல்லாம் ஆகும்னு தெரிஞ்சிருந்தா நான் கீழே வந்து தடுத்திருப்பேன். கடவுளே, அத்தை ஏதோ சும்மா கண்டிச்சு விட்டுருவாங்கன்னு தான் நினச்சேன். சும்மா ஒரு 2 அடி போடுவாங்கன்னு நினச்சேன். ஆனால் தொடப்பு கட்டையிலலாம் அடிப்பாங்கன்னு தெரிஞ்சிருந்தா சத்தியமாக நான் கீழே வந்து தடுத்திருப்பேன். அதுக்கு நீ நாங்கள் கூப்பிடும் போதே வந்திருக்கணும். வாடின்னு சொன்னேன், நீ எங்கே கேட்டேன்? நான் கொஞ்சம் படப்படப்பாக இருந்தேன்டா, அதனால தான் ரூம்லேயே இருக்கணும்னு முடிவு பண்ணேன். அதுவும் இல்லாமல் அத்தை என்கிட்ட என்ன தெரியுமா சொன்னாங்க? அவளை கண்டிச்சிட்டேன், இனிமேல்ட்டு உங்ககிட்ட வரவே மாட்டாமா அப்படின்னு தான் சொன்னாங்க. சரி, நான் கூட சும்மா ஏதோ லைட்டாக தான் அடிச்சிருப்பாங்கன்னு நினச்சா இப்படி போட்டு அடிச்சிருக்காங்களேடா. ஆனால் அத்தைக்கிட்ட நான் போய் கேட்பேன், ஏன் இப்படி அடிச்சிங்கன்னு கண்டிப்பாக கேட்பேன். வேணா காயத்ரி, அதையெல்லாம் போய் கேட்டுக்கிட்டு இருக்காது அத்தைக்கிட்ட. ஏற்கனவே ஆளுக்கு கேட்டுக்கிட்டு இருக்காங்க எது கடிச்சேன்னு. இப்போ அவள் பண்ண தப்பு மறைஞ்சு போய் அத்தை அடிச்சது தான் பெருசாக பேசிக்கிட்டு இருக்காங்க எல்லாரும். கரெக்டு, ரொம்ப கரெக்டு. இருந்தாலும் இப்படி அடிச்சதெல்லாம் தப்பு தான். விடு, அதெல்லாம் அத்தைக்குமே தெரியும். அதுவும் இல்லாமல் நம்மளாம் சின்ன பசங்கடி. நம்மலாம் போயிட்டு இப்போ அத்தைக்கிட்ட சொன்னோன்னு வையன் நல்லா இருக்காது. நீங்கள் அடிக்காதீங்க கொள்ளாதீங்கன்னெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. இதுவும் கரெக்டு. உன் மூஞ்சி எல்லாத்துக்கும் கரெக்டுன்னே சொல்லிக்கிட்டு நீ மட்டும் அத்தைக்கிட்ட போட்டு கொடுக்காம இருந்திருந்தா அவள் அடி வாங்கியிருக்கவே மாட்டாள. பாத்தி அடி அவளை ஏன் மேலே ஏறிக்கின்னு வரா. காலையில் நீ
எந்த நிலைமையில இருந்த நீ எப்படி பயந்து போயிருந்த அதையெல்லாம் பார்த்துட்டு நான் அப்படியே சும்மா இருப்பேனா? என்னால் தான் அந்த நாயை அடிக்க முடியாது. எல்லா இஷ்டத்துக்கு எல்லாரும் வந்து என்னை கேள்வி கேட்பாங்க. அதனால தான் அம்மாட்ட சொன்னேன். அதுவும் இல்லாமல் நீ கூட சொல்லியிருக்கிறல்ல, வீட்டில் எந்த விஷயமா இருந்தாலும் பெரியவங்க கிட்ட சொல்லிடணும், அதுதான் நல்லதுன்னு. அதை தானே நானும் பண்ணேன். கரெக்டு தான், இருந்தாலும் சரி விடு, நான் எதுவும் சொல்லலை. நீ ரொம்ப போட்டு குழப்பிக்காத, நீ ஃப்ரீயாக இரு. வா, பொங்கல் ரெடி ஆயிடுச்சான்னு போய் பார்த்துட்டு வருவோம் வா. சரிடி. ஏன் நந்தினி, சக்கரை பொங்கல் தானடி செய்கிறாங்க, வெள்ளை பொங்கல் இல்லைல்ல? சக்கரை பொங்கல் தான்டா செய்கிறாங்க, ஏன் கேட்குறா? இல்லை, சக்கரை பொங்கலாக இருந்தால் கொஞ்சம் நிறைய சாப்பிட்லாம்ல, அதான். இதே வெள்ளை பொங்கலாக இருந்ததுன்னு ஏன் கொஞ்சம் நேரத்துக்கு மேலே வெறுமனே தின்ன முடியாது. அதுவும் இல்லாமல் கோயிலில் சட்னி சாம்பாரெல்லாம் செஞ்சு வைக்க மாட்டாங்கல்ல, வீட்டுக்கு போயிட்டு தான் செய்வாங்க. அது வரையும் வயிறு காய போடணும், அதான் கேட்டேன். நீ இருக்கியா எறும்பு மாடு? வா. வரேன். நீ சிரிச்சிட்ட, என் பொண்டாட்டி சிரிக்க வேணாமா? அவளையும் சிரிக்க சொல்லு. கொஞ்சம் சிரியாண்டி, உன் புருஷன் கஷ்டப்பட்டு காமெடி பண்ணுறான். சிரிக்கிற மாதிரி இல்லடி என் மைண்ட் செட்டு. இப்போ எனக்கு ஒரே மண்டை ஃபுல்லாக மணி என்ன பண்ணிக்கிட்டு இருப்பா, ஒரு வேளை வழியில் துடிச்சிட்டு இருப்பாளோன்னு தோணிக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் நம்ம வீட்டுக்கு போய் பார்த்துக்கலாம், நீ இப்போ இதையும் யோசிச்சுக்கிட்டு இருக்காது. நீ வா, நம்ம பொங்கல் ரெடி ஆயிடுச்சான்னு பார்த்துக்கலாம் வா. சரிடி போகலாம். ஆனால் மணி இப்படியெல்லாம் எல்லாரும் முன்னாடி அடி வாங்கினதுக்கு நானே காரணமாயிட்டான்ல. மணி என்னை மன்னிப்பாள் அடி. என்னை எப்படி நினச்சிக்கிட்டு இருப்பா இப்போ? என்னை இனிமேல் விரோதி மாதிரி பார்ப்பாள். அப்படியெல்லாம் இல்லடி, நீ ரொம்ப யோசிக்காத, விடு. இல்லடி, அவள் இப்படியெல்லாம் பண்ணதுக்கு நானே காரணமாயிட்டால. அவள் சுடிதார ஆரம்பத்தில் குடுன்னு தான் கேட்டா. நான் உடனே கழட்டி கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தா அவள் அமைதியாக இருந்திருப்பாளோ என்னமோ. ஆனால் நான் அவகிட்ட வீணா சண்டைகள் நின்னேன். இல்லை நீ தான் வேணான்னு சொல்லிட்டுல, இப்போ எதுக்கு வந்து கேட்குறேன்னு நான் அவளை பார்த்து கேட்டேன். அதனால தான் அவளுக்கு கோவம் அதிகமாச்சு. அதனால தான் அவள் என் ட்ரெஸ்ஸை பிடிச்சும் இழுத்தா. அதனால தான் அவள் இப்போ அடி வாங்கியும் இருக்கா. இது எல்லாத்துக்கும் நான் தான் காரணமாயிட்டல. அப்போ மணி என்னை மன்னிக்க மாட்டா தானே? இந்த பேர் காயத்ரியா, ரொம்பலாம் யோசிக்காத சொல்லிட்டேன். டென்ஷன் ஆகுது எனக்கு. நீ ஏந்து வா முதல்ல. அவள் கேட்டா உடனே கட்டி குத்துறன்னு சொல்லணுமா? அவள் சொல்றதுக்குலாம் அப்போ தலையாட்டின்னு கிடப்பியா இனிமேல் நீ வீட்டில்? அப்படி இல்லை. அப்படி இல்லை இப்படி இல்லை நல்லா சொல்லின்னு கிடக்காது. ஏந்து வா முதல்ல, மணியை பற்றி யோசிக்கிறத விடு. அவ்வளோதான், வீட்டுக்கு போயிட்டு பார்த்துக்கலாம் எல்லாத்தையும். ஆமாடி, வாடி போகலாம். சரிடி நந்தினி. நேரம் எல்லாரும் கோயிலில் சந்தோஷமாக பொங்கல் வச்சுக்கிட்டு இருப்பாங்கல்ல, ஜாலியாக சிரித்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் நான் இந்த வீட்டில் உட்காந்துக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அதுவும் இல்லாமல் எங்கள் அம்மா என்னை போட்டு அப்படி அடிச்சிருச்சு. என் மூஞ்செல்லாம் காயமாயிடுச்சு. என் மேலே யாருக்கும் அக்கறை இல்லை. என்னை அப்படியே ஆனால் அதை மாதிரி விட்டுட்டு போயிட்டாங்க. அத்தையாச்சும் ஒரு வார்த்தை வந்து கூப்பிட்டுருக்கலாம்ல, என்ன என் மாதிரி கோயிலுக்கு வரியானாவது கேட்டிருக்கலாம்ல. அவங்களும் அப்படியே போயிட்டாங்க பாரு. அவங்க சொன்னதுனால தானே நான் ஆஃபீஸுக்கு லீவ் போட்டு இன்றைக்கி வீட்டில் இருக்கிறேன். இல்லைனா நான் ஆஃபீஸுக்காச்சும் போயிருப்பேன். தேவையில்லாமல் காயத்ரி கிட்ட சண்டை போட்டு இப்படி என் அம்மா கையால் அடி வாங்கியிருக்க மாட்டேன். இது எல்லாத்துக்கும் ஒரு வகையில் அத்தியும் தான் காரணம். அவங்க சொன்னதுனால தான் நான் லீவ் போட்டேன்னு. கல்யாணத்துலேருந்து சிக்கலம் வந்துடக்கூடாது, கோயிலில் போய் பொங்கல் வைக்கிறோமா, வெள்ளிக்கிழமை லீவ் போடுமான்னு அவங்க தான் சொன்னாங்க. அதனால தான் நான் லீவ் போட்டேன். இப்போ எப்படி ஆயிடுச்சு பார்த்தியா? என்னை ஒரு வார்த்தை கூப்பிட்டுருக்கலாம் அத்தை. அத்தை அப்படியே போயிடுச்சு. யாருமே என்னை கூப்பிடல, மாமாவும் கூப்பிடல, என் மனோஜ் கூட போயிட்டாரு. எனக்கு ரொம்ப கடுப்பாக வருது. கடைசியில் என் அப்பா கூட என்னை இப்படி விட்டுட்டு போயிட்டார்ல. என் பொண்ணு இல்லைன்னா நானும் கோயிலுக்கு வர மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கணும்ல. ஆனால் அவர் பாட்டுன்னு கிளம்பி போயிட்டாரு பேரு. என்னை திட்ட வேற செஞ்சுட்டாரு இன்னைக்கு. எல்லாரும் என்னை திட்டாங்க. இது எல்லாத்துக்கும் இந்த ராகுலும் நந்தினியும் தான் காரணம். அந்த நாய்ங்க தான் என்னை போட்டு கொடுத்துச்சுங்க. நாய்ங்க உருப்பிடவே உருப்பிடாதுங்க. அதுக்கு ரெண்டுத்தையும் நான் பழி வாங்கியே தருவேன். அப்புறம் அந்த காயத்ரி அப்பா ரொம்ப சீன் ஓட்டினா அவளையும் நான் கண்டிப்பாக பழி வாங்குவேன். அப்படியே அவள் ட்ரெஸ்ஸை நான் பிடிங்கி கிழிச்சிட்டு போகிறேன். அப்படியே அவளை அசிங்கப்படுத்த போகிறேன். என்னை வேணும்படி அவள் தான் இப்படியெல்லாம் அழுது சீன் ஓட்டி மாட்டி விட்டான். அவளையும் நான் சும்மா விட மாட்டேன், கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன். அவங்க 3 பேரையும் நான் பழி வாங்கியே தருவேன். கொதிக்குதுல நல்லா, வெயிலில் வேற உட்காந்து ரெண்டிடுமா, அதனாலேயே என்னமோ ரொம்ப எரியுதுடி. இது எப்போ ஆடுறது, நான் எப்போ சுவைக்கிறது? ஆமாம், என்ன முந்திரி திராட்சை எல்லாம் இல்லை இதில்? அதெல்லாம் வீட்டில் போனதுக்கப்புறம் தாளிச்சு போடுவாங்கடா. இப்போ கோயிலில் எங்கே இருந்தா அதெல்லாம் தாளிக்க முடியும்? என்னடா பேசுகிற நீ? ஏன் தாளிக்க கூடாது? சின்னதாக ஒரு கிண்ணத்தில் வந்து நெய்யை ஊற்றி முந்திரி திராட்சையெல்லாம் வறுத்து போடணும். இவங்களுக்கு சோம்பேறித்தனம் அதெல்லாம் செய்யறதுக்கு. பாரு, வெறும் சாப்பாடை சாப்பிட்ற மாதிரி இது சக்கரை சாப்பாடை சாப்பிட்ற மாதிரி இது. லூசே, சின்னதாக எதனா கிண்ணத்தை எடுத்துன்னு வந்து இங்கே இருக்கிற அடுப்பு மேலே வைக்க முடியுமா? முதல்ல வாட்டம் வருமா? அதனால தான் யாரும் எதையும் எடுத்துகிட்டு வரல. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தாளிச்சு போடுவாங்க. அப்போனா ஓகே தான், நல்லதுல, நல்லா இருக்குடா, சூப்பர். மணியை கூட்டிகிட்டு வந்திருக்கலாம். அம்மா தேவையில்லாமல் வீட்டிலேயே விட்டுட்டு வந்தாங்க. அவளும் வந்திருந்தா நம்ம கூட சேர்ந்து சாப்பிட்ருப்பாள்ல. கோயிலில் வந்து உட்காந்து சாப்பிட்றதுக்கு அவளுக்கு கொடுத்து வைக்கலண்ணா, வேற ஒன்றும் கிடையாது. என்னமோடா, என் லைஃப்பில் அம்மா அவளை அப்படி அடித்து நான் பார்த்ததே இல்லை. ஏன் நீயுமே பார்த்துருக்க மாட்டேன். அவள் அந்த அளவுக்குலாம் சின்ன வயசில் கூட அடி வாங்கினது இல்லைடா. ஆனால் இப்போ ரொம்பவே அடிச்சிட்டாங்க அம்மா. அதை நினைக்கும் போது தான் கஷ்டமாக இருக்குது. சின்ன வயசுலேயே அடிச்சிருந்தா திருந்திருக்குமே, அதுதான். அதெல்லாம் நீ எதுவும் ஃபீல் பண்ணாதானா? சாப்பிடுங்க, எல்லாரும் சாப்பிடுங்க. மாப்பிள்ளையே அமைதியாக சாப்பிட்றாரு.
குரங்க சும்மா இரா. அவர் பாட்னு சாப்பிட்டுக்கிறாரு எதுவும் பேசாம. ஏன்னா அவ அடி வாங்கினதுக்கு அவர் உட்காந்து அழவாழ செய்வாரு. நீ சாப்பிடு. என் பொண்ணுக்கு இந்த சக்கரை பொங்கல்னா எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா? ஏய் அவளுக்கு கொடுக்காம எடா போறோம். வீட்டுக்கு போனதுக்குமே ஒரு தட்டில் போட்டு கொடுத்துடலாம் தூணட்டம் உட்காந்து. எப்படி பேசுறாரு பாரு அவரு. சும்மா இருடா நாய, சிரிச்சுக்கிட்டே இருக்கிற நீ. அப்புறம் தேவையில்லாம நம்ம கிட்ட கோவப்படுவாங்கடா. அவளை அடிச்சதுல எல்லாருமே ஒரு டென்ஷன்ல இருக்காங்க. அமைதி விடு. நம்மளும் அடிச்சோம் அதை. சரி விடு, எனக்கு என்ன பங்களி ஆறு கொஞ்சம். நீ திருந்தவே மாட்டடா. சாப்பிடுமா காயத்ரி, என்ன எங்களையே வெடிக்க பார்த்துக்கிட்டு இருக்க? சாப்பிடு. அதை தான் நான் உங்களை கேட்கலான்னு இருந்தேன். நீங்கள் என்ன கேட்குறீங்க? நீங்கள் ஏன் அத்தை எல்லாரும் என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? சும்மாதாம்மா. இல்லை என்னமோ இருக்கு. என்ன விஷயம்னு சொல்லுங்க அத்தை. அடியே ஒரு விஷயமா கிடையாதுடியே, சும்மா தாண்டி உன்னை பார்த்துன்னு இருக்கிறான் நல்லவள. அப்படின்னா சரிங்க அத்தை. சரி சாப்பிட்லாம் வாங்க. சாப்பிடலாமா? ஆனா நீ ஓகே தானே இப்போ? நான் ஓகே தான்க்கா. அப்புறம் அத்தை, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். ஆனால் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல அத்தை. நீங்கள் எதுவும் என்ன தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏம்மா இவ்வளோ தயங்குற? தைரியமா சொல்லு. நீங்க மணி அடிச்சது தப்பாட்ட, அப்படியெல்லாம் இன்னொரு தடவை அடிக்காதீங்க. அதை தானே சொல்ல போற? ஆமாம் அத்தை. போதுங்கிற அளவுக்கு என் 2 காதும் இன்னைக்கு அந்த வார்த்தையை தான் அதிகமாக கேட்டுச்சு. மணி அடிச்சது தப்பு, மணி அடிச்சது தப்புன்னு. சரிம்மா, நானும் எல்லார்கிட்டயும் சொன்ன பதிலையே உங்ககிட்டயும் சொல்றேன். நான் அவளை அடிக்க மாட்டேன், அதுவும் தொடப்பக்கட்டையில் அடிக்க மாட்டேன். சரியா? சரிங்க அத்தை. ஆனால் உங்களுக்கு இவ்வளோ கோவம்லாம் வருமா அத்தை? தொடப்பு கட்டியை எடுத்து அடிச்சிருக்கீங்களே அவளை. அதெல்லாம் நல்லாவே கோவப்படுவா உன் மாமியார் கைரி. எல்லாத்தையும் அடக்கி வச்சிருக்கிறாங்க மேடம். வெளியே விட மாட்டாங்க. வெளியே விட்டுட்டாங்கன்னு வைய, அதை இப்படிதான் ஆகும். சும்மா இருப்பாரு நீ வேற. நீங்க பாருமா காயத்ரி, அத்தைக்கு கோவமே வராது. பெரும்பாலும் வந்துச்சுன்னா கொஞ்சம் அதிகமா போயிடும், அவ்வளவுதான். சரிங்க அத்தை. அப்போ நானும் இனிமேல் உங்ககிட்ட கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் போல. மீனா பொண்ணே, அப்படியெல்லாம் சொல்லிடாத. நான் உன் மேலே என்றைக்குமே கோவப்பட மாட்டேன். நீ ரொம்ப தங்கமான பொண்ணுமா. ரொம்ப நல்லா வளர்த்துருக்கா மீனா உன்னை. ஆமாம். ஏம்மா காயத்ரி, உன் ஆத்தாக்காரிக்கு ஃபோன் பண்ணி சொன்னியா நடந்த விஷயத்தெல்லாம்? இல்லை அத்தை, நான் அதெல்லாம் ஏதோ ஃபோன் பண்ணி சொல்லலை. ஏம்மா ஏன் சொல்லாம விட்டா? புகுந்த வீட்டோட விஷயம் புகுந்த வீட்டோட போயிடணும்ல அத்தை, அதனால தான் சொல்லலை. ஐயோ ஏம்மா காயத்ரி, அப்படியெல்லாம் இருக்காத. புகுந்த வீட்டோட விஷயம் புகுந்த வீட்டோடலாம் இருக்கணுங்கிறதெல்லாம் பழைய காலம். இப்போ எல்லாத்தையும் பெற்றவங்களுக்கும் சொல்லணும், புரியுதா? நீ பிறந்த வீட்டுக்கு எல்லாம் தெரியணும். உன்னை பற்றி எல்லாம் தெரியணும். உனக்கு ஒரு சின்ன விஷயம் நடந்தாலும் நீ ஃபோன் பண்ணி சொல்லணும். அதுதான் உனக்கு பாதுகாப்பு, உனக்கு நல்லது, புரியுதா? அதுக்குன்னு யாரும் உன்னை இங்கே கொடுமையெல்லாம் படுத்த போகிறதில்ல. நீ இங்கே அழகாக தேவதையாட்ட வாழ தான் போகிற. இருந்தாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நடக்கிறப்ப மீனாத்தைக்கு ஃபோன் பண்ணி சொல்லிவிடு. ரொம்ப சரியாக சொல்கிறேம்மா புஷ்பா. இங்கே பாருமா காயத்ரி, புஷ்பா சொன்னது தான் சரி. உனக்கு ஒரு சின்ன விஷயம் நடந்தாலுமே நீ வீட்டில் சொல்கிறதுல தப்பே இல்லை. அதுவும் இல்லாமல் மீனா புரிஞ்சுப்பா எல்லாத்தையும். நீ சொல்லலைனாலுமே நானே அவளுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுவேன். இப்படி வீட்டில் நடந்துச்சுடி, உன் பொண்ணு கஷ்டப்பட்டாடின்னு நான் சொல்லுவேன். அவன் என்னை அதுக்கு திட்டினாலும் பரவாயில்லன்னு நான் ஏற்றுப்பேன். ஆனால் அவகிட்ட நான் எதையுமே மறைக்க மாட்டேன். ஏன்னா அவள் என் ஃப்ரெண்டு. உன் அம்மாங்கிறத விட அவன் எனக்கு ஃப்ரெண்டு. சரியா? நீயும் ஃபோன் பண்ணி சொல்லிவிட அப்புறமா. சரிங்க அத்தை, சொல்கிறேன். ஆனால் அம்மா என்ன தானே திட்டுவாங்க. அவையாண்டி ஒன்று திட்ட போகிறா? நான் நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அம்மா என்ன கண்டிப்பாக திட்டுவாங்க அத்தை. ஏன்னா மணி கேட்டதுமே நீ கொடுத்துருக்க வேண்டியதானே ட்ரெஸ்ஸை. நீ கொடுக்காததுனால தானே அவள் ட்ரெஸ்ஸை பிடிச்சி தூக்குனா. அவள் அப்படி பண்ணதுனால தானே நீ அழுததுனால தானே உன் அத்தைக்காரி அவளை போட்டு அடித்தான்னு என்னை கண்டிப்பாக திட்டுவாங்க. கரெக்டுமா. மீனா உன்னை திட்டினாலும் திட்டுவா. சரி விடு, இந்த விஷயத்த நாங்களே அவகிட்ட இன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். அப்போ மட்டும் என்ன திட்ட மாட்டாங்களா என்ன? நாங்கள் திட்டக்கூடாதுன்னு சொல்லிடுறோம். அதை நான் எங்களை மீறியெல்லாம் உன்னை அவ எதுவும் சொல்லிட மாட்டேன். நீ கவலைப்படாமல் சாப்பிடு. பாதிக்கப்பட்டதே நீ தான். ஆனால் நீயே ஒரு விஷயத்த சொல்கிறதுக்கு பயப்படுற. இப்படியெல்லாம் பயந்துக்கிட்டு இருக்காது. ஆமாம்மா காயத்ரி, பயந்துக்கிட்டெல்லாம் நீ எதையும் மறைக்கக்கூடாது. உன் மேலே தப்பு இருந்தாலுமே, ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், உன் மேலே ஒரு தப்பு இருந்தாலுமே நீ அந்த விஷயத்தை தைரியமாக உன் பெற்றவங்க கிட்ட சொல்லணும். அவங்க திட்டுவாங்க, இல்லைனா எதனா சொல்லுவாங்க, அதெல்லாம் நம்ம கண்டுக்கூடாது. சரியா? சும்மா அதுக்கு நான் மறைச்சி வச்சேன்னு வையே, உனக்கு தான் அது பிரச்சனையாகும். நீ அப்படியே ஒரு விஷயத்தையா மறைக்க ஆரம்பிச்சிடுவேன். அப்புறம் என்ன ஆகும்? அதை உன்னை சுற்றி இருக்கிறவங்களாம் அட்வான்டேஜாக பயன்படுத்திப்பாங்க. நான் தெளிவாக பேசுது பற்றியா என் பொண்ணு? எல்லாத்தையும் மறைக்கக்கூடாதான். ஆனால் இந்த அம்மா மட்டும் 10-15 வருஷமாக அவங்க மாமியாக்காரி கொடுமை பண்ணதை என்கிட்ட மறைச்சிருக்கிறாங்க. நல்லா கேளுங்க அத்தை. பாருங்க இப்போ எப்படி அட்வைஸ் பண்ணுறாங்க எனக்குன்னு. அது வேற ஒன்றும் இல்லை, இப்போ தைரியசாலி ஆயிட்டாங்கல்ல அந்த அம்மா, அதனால தான் உனக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. போங்கம்மா. நான் என் புருஷனுக்கோ என் பிள்ளைங்களுக்கோ எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. என்னால் நீங்கள் யாரும் சந்தோஷம் இல்லாமல் நிம்மதி இல்லாமல் இருக்கக்கூடாதுன்னு நினச்சேன். அதனால தான் மறைச்சி வச்சேன். அதுதான் இருக்கிறதுலேயே பெரிய தப்பு. எதுனாலும் பார்த்தவங்க கிட்ட சொல்லியிருந்தா இந்நேரம் நீயும் நல்லா தானே இருந்திருப்ப.
விடுங்கம்மா, நான் ஏதோ ஒரு பயத்தில் இருந்துட்டேன். அதான் இவளுக்கு அட்வைஸ் பண்ணுறேன், அப்படியெல்லாம் பயந்துருக்க வேணான்னு. அப்போ தானே என்னை ஒரு உதாரணமாக எடுத்துக்கிட்டு இவ தைரியமாக இருப்பா. அதனால தான் சொல்கிறேன். ஆனால் எனக்கு நடந்த பிரச்சனையெல்லாம் உனக்கு நடக்காது. உனக்கு மாமியார் குடும்பம் இருக்காது, புருஷனால எந்த டார்ச்சரும் வராது, சண்டை வராது. உனக்கு எல்லாமே நல்லபடியாக அமைஞ்சிருக்கு. என்ன, உனக்கு அந்த குட்டி பிசாசு மணியால் மட்டும்தான் பிரச்சனை வரும். அதை மட்டும் நீ எப்படியாவது சமாளிச்சுக்க. இனிமேல் உன்னை எதனா பண்ணிச்சுன்னா அப்படியே நறுக்குன்னு மண்டியிலே கொட்டிடு. நல்லா ஹைட்டாக இருக்கல அவளை விட கொட்டு, இல்லைன்னா கிளி விட்டுரு, இல்லைன்னா அடிச்சு விட்டுரு. நீ வீட்டில் கூட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. நீயே முடிச்சு விட்டுரு. கிள்ளி கொட்டி அடிக்கணுமாண்ணா அதை? அப்படி மட்டும் நான் பண்ணேன்னு வைங்க, இந்த கம்பெனிலலாம் ஊதுவாங்க பாருங்க சங்கு, அந்த மாதிரி ஊதி எல்லாரையும் கூப்பிட்டுருவா. அப்புறம் எல்லாரும் வந்து என்ன திட்டுவாங்க. நீங்களாம் கூட விட்டுருவீங்க என்ன, ஆனால் மாமங்கள்லாம் வருவாங்க பாருங்க, ஐயோப்பா எல்லாரும் என்ன திட்டுவாங்க. ஏமா காயத்ரி, அப்படியெல்லாம் தப்பு கணக்கு போட்டுறாத. அவங்க எல்லாருக்குமே பொம்பளை பிள்ளைங்களை தான் பிடிக்கும். அதனால நீ மணி அடிச்சாலாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. இதே ராகுல வந்து லைட்டாக ஒரு அடி போட்டான்னு வையே, அவ்வளோதான், அவங்க பெரிய பஞ்சாயத்தாக்கிடுவாங்க. ஒன்னையெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அப்போ ஓகே அத்தை, இனிமேல் பாருங்க உங்கள் பொண்ணை நானே போட்டு பொழந்து எடுக்கிறேன். அப்படி வா வைக, அந்த வீட்டுக்கு நீ மரும வழி, உன் வேலையை நீ காட்ட வேணா, காட்டு. அப்போதான் அதுவும் அடங்கி இருக்கும். சரிங்க அத்தை. நம்ம சென்னை போனதுக்கு அப்புறம் நம்ம வீட்டில் நீ இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணு, சரியா? அவளை வேலை வாங்கு, அவளுக்கு சாப்பிட்றதுக்கெல்லாம் ஒழுங்கா எதையும் செஞ்சு கொடுக்காத. ஸ்நாக்ஸ் எல்லாம் கேட்டதுன்னா தலையிலேயே அடிச்சு அனுப்பி விட்டுரு. எதையுமே பண்ணி கொடுக்காத. உன் இஷ்டமா இரு நீ, சரியா? ஐயோ கடவுளே. எவ்வளோ அழகாக சிரிக்குது பாரு மீனா பொண்ணு. எம்டிய நீ இப்படியே இருடா சொல்லோன்னா, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எங்ககிட்ட சொல்லு, நாங்கள் பார்த்துக்குறோம் உன்னை, சரியாம்மா? சரிங்க அத்தை. காலையில் அந்த ரெட் கலர் சுடிதார் ரொம்ப அழகாக இருந்ததுமா. எனக்கு அப்படியே மறுபடியும் அதே ட்ரெஸ்ஸில் உன்னை பார்க்கணும் போல் ஆசையாகுது. ஆனால் நீ தான் அந்த பிசாசிக்கிட்ட அந்த ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டேன். நீ இல்லைன்னு வெய்ய, நான் உன்னையே வச்சு நிறுமான்னு சொல்லியிருப்பேன். பரவாயில்ல, இருக்கட்டும் அத்தை, விட்டுருங்க. எனக்கு அந்த ட்ரெஸ்ஸை இப்போ பார்க்குறதுக்கே பிடிக்கல. அவளே போட்டுக்கிட்டு சுற்றட்டும். சரிடா, என் அழக எவ்வளோ அழகாக சிரிக்குது பாரு. எம்மடிய நீ இப்படி சிரிச்சினே இருமாண்ணா, இப்போ தான் எனக்கு மனசுக்குமே நிம்மதியாக இருக்குது. காலையிலேருந்து ஒரே மன உளைச்சலாக இருந்தது இந்த பிரச்சனையால். நீ எப்போ உன் முகத்தில் சிரிப்பை பார்த்தனா அப்போவே எல்லாம் பஞ்சா பறந்து போச்சு. சரியா சொல்ற பாரு. பாத்தியம்மா காயத்ரி, உன் ஒத்த சிரிப்பு எல்லாரையும் எப்படி மாத்திருக்குன்னு. மேடம் சிரிச்சுட்டாங்கல்ல. ஏண்டிய புருஷங்கார உன்னை சீரின்னு சொல்லும் போதெல்லாம் சிரிக்கல, இவங்களோட உட்காரும் போது மட்டும் சிரிக்கிறியோ? ஏய் போடா புளிப்பு முட்டாய். ஐயோ பாத்துடி பல்லாம் கொட்டுற போது. ஐயப்பா புளிப்பு முட்டாயின்னு சொன்னதுக்கு போய் சிரிக்குது போறா. நான் எவ்வளோ பெரிய காமெடி வச்சாங்க, அப்போ ஏன் சிரிக்கல நீ? இப்போடா லூசு நீ வேற. கேட்டிங்களா உங்க நல்ல பொண்ணு என்னென்ன பேச்சு பேசுதுன்னு கேட்டிங்களா? என்னை பார்த்து போடாங்கிற. புருஷனுக்கு மரியாதை இல்லை. புருஷன் ஒன்று சொன்னால் சிரிக்கிறது இல்லை, புருஷன் பேச்சா கேட்கறது இல்லை. என்னத்த பொண்ணை வளர்த்து வச்சுக்கிறாங்களோ மீனாத்தை. சாய் ரொம்ப பேசாதடா, வாய் அடுக்க. சக்கரை பொங்கல் வேணுமா? ஆமாம், அதுக்கு தான் வந்தேன். சும்மா தவுளுண்டு கூட்டா எனக்கு எப்படி பார்த்தோம், இன்னும் வேணும். சரி இரு தரேன். சக்கரை பொங்கல் வேணும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போ. அதை விட்டுட்டு தேவையில்லாமல் வாய் எனக்குறான் பாரு. நான் வரும்போது அது சிரிச்சுன்னு இருந்தது, அதனால தான் இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருந்தேன். இல்லை சக்கரை பொங்கலை வாங்கிட்டு போயினே இருந்திருப்பான். ஏன் காமெடி சிரிக்கல, நீங்கள்லாம் அப்படியே பெருசாக காமெடி அடிச்சிட்டிங்கன்னு சிரிக்கிறாங்க அந்த அம்மா. எனக்கு இந்த பாருங்க, திரும்பியாவது பார்க்குறாள் பாருங்க, அவ்வளோ திமுறா உட்காந்துக்கிறாவ. லூசு போடா, சும்மா வந்துட்டான். இப்போதான் திரும்பி பார்க்குறாங்களா, பெரிய மன்மத குஞ்சு நீ போடா. ஐயோ என் மான பூச்சி மரியாதை பூச்சி கோயிலில் வச்சு என்னென்ன வார்த்தை பேசுகிற பாருங்க. ஐயோ நீங்களே கேட்குறீங்களா இல்லைங்களா? உங்க நல்ல பொண்ணு என்னென்ன பேச்சு பேசுதுங்க. ஏம்மா உங்க மருமக பாருங்க என்ன பேசுதுன்னு. சரியா தானடா சொல்ற. பாக்குற அளவுக்கு நீ என்ன பெரிய மன்மத குஞ்சா? இல்ல போ இங்க இருந்து. போச்சு ஒட்டுமொத்த மரியாதையும் போச்சு. இதுக்கு மேல நான் நிக்க மாட்டேன். எனக்கு சக்கரை பொங்கல் குடுக்குறீங்களா இல்லையா பார்வதியத்தை? இருடா தரேன், அழாத. ஐயோ ரொம்ப பொங்குறீங்களே, நஞ்சு சிரிக்கிறீங்க போல. இது எல்லாம் எப்போங்க எனக்கு சக்கரை பொங்கலே வேணாம், நான் போறேன். ஏ ராகுலே நில்லுடா, சக்கரை பொங்கல் அக்கா தர வாங்கிக்கோ. போனதுக்கு அப்புறம் கொடுக்குறாங்க போறான், வேணாம் தேவையில்லை எனக்கு, நான் போறேன். அப்பா கடவுளே, அவன் இருக்கானே அம்மா. ஏ ராகுலே, நீ சொன்னதுக்கு உன் பொண்டாட்டி சிரிக்கிறா பாரு. நான் போனதுக்கு அப்புறம் அவ சிரிச்சான்னா சிரிக்கல. நான் என்ன வயிற்றுக்கடை எல்லாத்தையும் அங்கேயே நின்று பேசிக்கிட்டு இருக்கான் பாரு, வரான பாரு.